ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஸ்பைஸ் லேடில். இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இது இங்கே தஞ்சாவூர், திருவாரூர் அந்த சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு லன்ச் மெனு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. அதுக்கு நான் இங்கே சுவரொட்டி வறுவல், அப்புறம் மட்டன் எலும்பில் சூப்பு வச்சுருக்கேன். அதாவது நாங்கள் அதை சூப்புன்னு சொல்லுவோம், ஆனால் ஆக்சுவலாக அது ரசம் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மட்டன் எண்ணெய் கறி, ப்ளெயின் ரைஸ், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி இந்த வர சண்டேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரே ஒரு சுவரொட்டி தான் கிடச்சிது எங்களுக்கு, அதனால் நாங்கள் அதை வச்சு செஞ்சுருக்குறோம். நீங்கள் நிறையா கிடச்சாலும் அதோட ஈரலும் ஆட் பண்ணி செய்யலாம். இதுக்கு நான் 1.5 கிலோ மட்டன், ஒரு 1/4 கிலோ எலும்பு, ஒரே ஒரு சுவரொட்டி, இந்த அளவு ஒரு 4-5 பேருக்கு வரும். அதை தான் நான் இப்போது எப்படி செய்கிறது, அதோட அளவு எல்லாமே நான் சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் எலும்பு போட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு தான் 4 விசில் விட்டேன். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 2 போதும், இல்லை 3 போதும். அதுக்கப்புறம் இது எதுக்குன்னா மட்டன் சூப்புக்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன்னா அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி, சோம்பு, பட்டை, கல்பாசி, அன்னாசி பூ, பட்டை, கிராம்பும் ஏலக்காவும் நான் சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக சேர்த்துருப்போம், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம வேக வச்சுருந்த மட்டன் அந்த எலும்பை அந்த சாரோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக புளி, உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு புளி கரைச்சி அதோடு ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டுருங்க. விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா. அது இந்த வீடியோவில் நான் கிளிப்பிங்கில் டெலீட் ஆயிடுச்சு, நீங்கள் போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இது ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தது தான் சேர்த்துருக்குறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பு ரெடி. இது கூட நான் சுவரொட்டி வறுவலும் எண்ணெய் கறியும் செஞ்சுருந்தேன். நீங்கள் எண்ணெய் கறி ரெசிபி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவரொட்டி வறுவல் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த சண்டே இந்த லன்ச் மெனு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா, see you.